God friends. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த தண்ணீர், ஆறுகள், அக்கினி, இந்த மூன்றையும் கடந்து வராத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. வெள்ளம் போன்ற சத்துருக்கள், மலைகளை போன்ற பிரச்சனைகள், இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒப்பிட்டு பேசுவோம் அக்கினி ஜுவாலைகளை போல. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நம்ம பார்க்கும் பொழுது அக்கினி ஜுவாலைக்குள்ள இருந்து ஒரு சேதகமும் இல்லாம அவங்களுடைய உடையில, வஸ்திரத்துல கூட அந்த நெருப்பினுடைய புகைத்தன்மை இல்லாதபடிக்கு, அந்த வாசம் இல்லாதபடிக்கு வெளியே வந்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். இப்படியாய் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக விதமான சோதனைகள் இப்படியாய் தான் கடந்து வருகின்றது. 2020 வருடம் என் கணவருக்கு வேலை இல்லாமல் போனது. திடீரென்று சொல்லி அவரை பெஞ்சுக்கு, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, பெஞ்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 1 மந்த்க்கான நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டாங்க. வேலையை தேடினார், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். 2 மாதங்கள் பிற்பாடு அவருக்கு வேலை கிடைத்தது. மறுபடியும் 2022ஆம் வருடம் அந்த நேரத்திலும் கூட அவருக்கு வேலை எடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் எடுக்கப்பட்டது. அதுலயும் கூட கடைசி தருணம், நாளையோட கூட ப்ராஜெக்ட் பெஞ்சில் இருந்த டே முடிய போகுது. கர்த்தரிடத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் காரியம் என்ன ஆக போகிறது, வீட்டின் காரியங்கள் என்ன ஆக போகிறது என்று சொல்லி எண்ணெய் முடியாத வெள்ளம் போல பிரச்சனைகள். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த வேலையில கர்த்தர் கொடுத்த அதே வசனம், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி. நான் ஜெபித்த ஜெபம் என்னவென்று சொல்ல, உம் சித்தம், உமக்கு சித்தம் இருந்தால் வேலை கிடைக்கட்டும், இல்லை என்றால் நீர் எங்களை நடத்த வல்லவர் என்று நான் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருந்தார். கடைசி நாளிலே அவருக்கு வேறொரு ப்ராஜெக்ட்ல அசைன் ஆகி இன்றளவும் கண்ணின் மணியை போல கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் விசுவாசம் எதன் மீது வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் மீது நாம் காண்பிக்கின்ற விசுவாசம், அவர் மீது வைக்கின்ற நம்பிக்கை, அவர் மீது வைக்கின்ற ஜெபத்தின் பிரியம், இவைகள் இந்த பிரச்சனைகள் நிமித்தமாக தான் அவரை தேடுகின்றோமா, அல்லது எல்லா சூழ்நிலைகளிலேயுமே அவரை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிறோமா என்பதை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்மளோட தேவனை போல ஒரு பொசசிவான தேவன் யாருமே இருக்கவே முடியாது. நாம் யார் மீதாவது அதிகமான ஈர்ப்பு அல்லது கவனம் வைக்கும் பொழுது அழகாக அவர்களிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுவார். என் கணவருக்கு அவருடைய வேலை நிமித்தமாக ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, லீவ் போட மாட்டாங்க, ஜெபித்து விட்டு வேலை ஆரம்பிப்பாங்க. அந்த வேலை என்று வரும் பொழுது ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. வீட்டிலிருந்து தான் வேலை செய்யறாரு, ஆனாலும் கூட அந்த கரெக்டான டைம்க்கு லாகின் பண்ணுவாங்க. நேரமானாலும் சரி, அந்த நாளுக்குரிய வேலையை முடித்து விட்டு தான் அவர் அந்த வேலையை லாக் அவுட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை தான் இது. என் கணவருக்கு நான் சொன்ன ஒரு காரியம், கர்த்தராகிய தேவன் உங்களை சோதிக்கிறாரு. நீங்க இன்னும் எப்படி நீங்க உலக பிரகாரமா உங்களுடைய காரியங்கள்ல நீங்க ஈடுபாடோட கரெக்டா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கீங்களோ, கர்த்தருடைய விஷயம்னு வரும்பொழுது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா இருக்கீங்கன்னு பாக்குறாரு. வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி, எங்க குடும்ப ஜெபத்தை நாங்க தவறுனது கிடையாது, எங்களோட தனி ஜெபங்களை நாங்க தவறுனது கிடையாது. எங்களுக்கு திருமணமாகி 18 வருடங்கள், இதனால் வரையிலும் எங்களோட வாழ்க்கையில ஜெபம் முக்கியமான ஒன்று. கர்த்தர் மாத்திரம் தான் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம். இந்நாள் வரையிலும் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் உங்களையும் நடத்த வல்லவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றதா, ஆறுகள் உங்கள் மேல புரளுவது போல இருக்கின்றதா, அலைகள் நடுவில் நீங்க நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, அங்க ஒரு கரம் தெரியும் பாருங்க, அவரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்லுவார், என் மகனே நீ வா என் கூட சொல்லுவார். பேதுருவை பார்த்து அலைகள் மேல் நடக்க கற்றுக் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நடத்துவார். உங்கள் மேலே, உங்கள் பேரில கூட அக்கினி மனம் வீசாதபடிக்கு உங்களை அப்படியே அழகாக வெளியே வர செய்வார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து என்ன செய்வது என்று திகையாதீங்க, டவுன் ஆகாதீங்க. எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ண வல்லவர் ஒருவர் இருக்கிறார், நம் நாதராகிய இயேசு கிறிஸ்து. எங்கள் வாழ்க்கையை கட்டினவர், என் குடும்பத்தை கட்டினவர், உங்களையும் கட்டுவார். அவரை விசுவாசியுங்கள். Have a blessed day. Praise be to God.